வந்து வர்றதை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து கோவமாக உட்காந்துருக்காங்க. யமுனாவை பார்த்துட்டு, "ஏன் யமுனா அங்கேயே இருக்க வேண்டியதானே? நான் வந்திருப்பேன்ல, உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல, எதுக்காக நீ தனியாக வந்த?" அப்படின்னோடனே, "நான் தனியாக தானே வரணும், நீங்கள் தான் வந்து ஜோடியாக போகிறீங்களே." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்கிற?" அப்படின்னோடனே, "ஆமாம், உங்களுக்கு காவேரி அக்கா தானே முக்கியம், நான் எக்கேடு கெட்டு போனால் உங்களுக்கு என்ன வந்தது?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. "ஆரம்பிச்சிட்டியா? எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து அழுக்கு புத்தியோடு ஏன் தான் இருக்கியோ? உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு?" அப்படின்றாரு. "எனக்கு என்ன அசிங்கம்? உங்களுக்கு தான் அசிங்கமாகவே இல்லை, காவேரி அக்காவுக்கும் வர வர அசிங்கமே கிடையாது." அப்படின்னு, "இங்கே பார், என்னை பற்றி நீ பேசுகிற, அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, காவேரி பற்றி எதாவது பேசினேன் அப்புறம் நல்லா இருக்காது." அப்படின்னோடனே, "ஏன் நல்லா இருக்காது? உங்களை பற்றி நான் பேசினா, ஆனால் காவேரி அக்கா பற்றி பேசக்கூடாதா? பின்ன என் தலையெழுத்து உன்கிட்ட வாங்கி கட்டிக்கணுன்னு காவேரிக்கு என்ன தலையெழுத்து இருக்குது?" அப்படின்னோடனே, "பின்ன அவளை பற்றி பேசாமல், அவள் பண்ணுற வேலைக்கெல்லாம் பேசாமல் சும்மா இருக்க சொல்கிறீங்களா? அவளுக்கு தான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுல, வீட்டுக்கார் இருக்கார்ல, அப்புறம் எதுக்கு ஏன் வீட்டுக்கார்?" அப்படின்னோன்னா, "உன்னை அவ்வளோதான் யமுனா" அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை ஓங்குறாரு. "அடிச்சிடுங்க, அன்றைக்கி தான் நல்லா அடிச்சிங்க எங்கள் அம்மா வீட்லேயே, அதே மாதிரி இன்றைக்கி நடிச்சிடுங்க." அப்படின்னோடனே, "சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன்னெல்லாம் தொட்டா எனக்கு தான் பாவம்." "ஆமாம்மா, பின்ன ஏன் பாவம் இருக்காது? நானும் இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ வந்து இருக்கேன், ஆனால் நீங்கள் பண்ணுற வேலைக்கு." அப்படின்னோடனே அப்படியே டென்ஷனாக, "இப்போ என்ன நடந்துச்சுன்னு ஓவராக பண்ணிகிட்டு இருக்க? காவேரி தனியாக போகிறான்னு உங்கள் அம்மா அதை கூட்டிட்டு போய் விட சொன்னாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? விட்டா ஏன் நம்ம வீட்டு பொண்ணை நான் எதுவுமே விடக்கூடாது?" அப்படின்னு, "நம்ம வீட்டு பொண்ணா? யார் நம்ம வீட்டு பொண்ணு? அவள் வேற ஒருத்தரோட பொண்டாட்டி, அது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு?" அப்படின்னோடனே, "சீ, இவ்வளோ கேவலமானவளா நீ? சாதாரணமாக கூட்டின்னு போய் விட்டதை போய் தப்பாக பேசுகிற? சே, எவ்வளோ கேவலமாக பேசுகிற? விஜய் உன்னை வந்து கூட்டின்னு வந்து விட்டால் இப்படி தான் தப்பாக பேசுவியா?" அப்படின்னா, "இங்கே பாருங்கள், என்னையும் வந்து தேவையில்லாமல் உங்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்க, நீங்களும் காவேரி அக்கா வேறு மாதிரி, ஆனால் விஜய் மாமாவும் நானும் வேறு மாதிரி." அப்படின்னோடனே, "சீ, நான் இப்படி பேசுறதுக்கே உனக்கு கஷ்டமாக இருக்கே, நீ ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறியே, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். சே, உனக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன், ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக யோசிக்கிற, உனக்கு அசிங்கமால இப்படி யோசிக்கிறதுக்கு." அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது அசிங்கம் இல்லை, நான் பண்ணுறது அசிங்கமா? ஒரு நாள் உங்கள் எல்லாருக்கும் இருக்குது, உங்கள் 2 பேரையும் கையும் களமாக பிடிச்சி நான் அசிங்கமாக கேள்வி கேட்குறேன், அப்போ தெரியும்." "சீ, வாய மூடு, நீ எல்லாம் பேசுகிற, தூ, உன்னை பார்த்தாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, இப்படிப்பட்ட பொண்ணு, ஐயோ ஆண்டவரே, எல்லாம் என் தலையெழுத்து, உன்னை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பாரு, நான் அதுக்கு தான் சொன்னேன், உன்னை மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வந்து எனக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கல, போயிடு இங்கேருந்து." அப்படி சொல்லிட்டு போகிறாரு. "பின்ன என்ன எப்படி பிடிக்கும்?" அப்படின்னு, "இங்கே பாரு, மரியாதையே போயிடு, இப்போ வேறு ஏதாவது பேசினேன் அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன்." அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. "இதுக்கப்புறம் எங்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காது, பார்க்கலாம் பார்க்கலாம், எவ்வளோ நாள் உங்கள் ஆட்டோன்னு நானும் பார்க்குறேன், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணுறேன், நான் அந்த காவேரி அக்காவுக்கும் இருக்குது, நானும் போனால் போதும் விட்டு அவள் ஓவராக போயிட்டுருக்காளா, அவளுக்கு இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து காவேரி கிட்டே, "ஏன் காவேரி இப்படி வந்து மெனக்கட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கே உடம்பு சரியாமல் இப்போ தான் சரியான, அது உனக்கு பொறுக்கலையா உனக்கு? குட்டி பாப்பா இதனால சிரமப்படும் காவேரி, அதெல்லாம் ஒன்றும் சிரமப்படாது, அப்பாவுக்கு செய்ய சொல்லி அதுதான் என்கிட்ட கேட்டுச்சு, அது உங்ககிட்ட கேட்டுச்சு, அதை நான் நம்பணும்." "உண்மைதாங்க, குழந்தை நம்மக்கிட்ட பேசும் தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள், மூமெண்ட்லாம் இருக்கும், குழந்தை இந்த சைடு ஓடும் அந்த சைடு ஓடும், அப்போ தெரியும் உங்களுக்கு அது சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு." "என்ன காவேரி சொல்கிற, இப்போ தெரியுமா?" "இப்போல்லாம் தெரியாதுங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்." அப்படின்னோடனே, "ஓ அப்படியா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது காவேரி, அதெல்லாம் வந்து உணரணும்னு சொல்லிட்டு." "அதெல்லாம் உணரலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள், அந்த மூமெண்ட்டெல்லாம் நீங்கள் ரசிக்க போகிறீங்க." "நான் எங்கே ரசிக்க போகிறேன், நான் தான் உன் கூடவே இருக்க மாட்டேனே, ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்க? பின்ன என்ன, நீ எங்கே குழந்தை பிறக்க வரைக்கும் எப்படி உங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்ப போட்டுருக்குது, எங்கே நீ வரப்போகிற?" அப்படின்னு. "என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு காவேரி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ உங்கள் அம்மா வீட்டில் சொல்லவே போகிறதில்ல, அதுக்கப்புறம் என்ன, குழந்தை பிறந்தாலும் கூட சொல்லுவியா என்னன்னு தெரியலையே, ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்க?" "அதெல்லாம் சொல்லுவேங்க, நான் தான் சொன்னேன்ல, எங்கள் அம்மாவுக்கு புரியுதுமா புரியுது, அப்போலாம் கம்பெனியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்ற." அப்படின்னு, "கூடிய சீக்கிரம் சொல்லுவேங்க, போங்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. அப்படியே தன்னையே மறக்கிறாரு விஜய்.